அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை. மிக அற்புதமான ஒரு நாள். நமக்கு எப்படிப்பட்ட கடனம் தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான முருகனுடைய ஒரு வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளை வந்திருக்கக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம், ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வந்திருக்கக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தம் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு எப்படிப்பட்ட கடன் தொகையாக இருந்தாலுமே அந்த கடன் தொகையை இது மாதிரி ஒரு நேரத்தில் ஹோரையில், அதுவும் ஆடி மாதத்தில் நமக்கு வந்திருக்கதே உண்மையிலுமே கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை மிக அற்புதமான நாள். செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே நமக்கு முருகனுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு தான். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு இந்த வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கடைசி செவ்வாய்க்கிழமை. அதனால் இத்தனை நாள் நாங்கள் இந்த வழிபாடுகள் எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு நினச்சா கூட நாளை ஒரு தினம் நீங்கள் ஆரம்பித்து மட்டும் பாருங்களேன். ஏன்னா நாளைக்கு அந்த ஒரு இது மட்டும் கிடையாது. செவ்வாய்க்கிழமைங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி நமக்கு கூடுதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா மைத்திரேய முகூர்த்தம். நமக்கு எல்லா மாதமும் எல்லா டைம்லேயும் தான் மைத்திரேய முகூர்த்தம் வரும். ஆனால் ஆடி மாதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வந்திருக்கு பார்த்திங்களா, இதை உண்மையிலுமே ஒரு பெரிய மிராக்கல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் மற்றும் ஹோரை. ஏன்னா இந்த கடன்கள் அடைக்கக்கூடிய அந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அந்த நேரம் செவ்வாய் ஹோரை. அப்படி எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்திருக்கு. அது இந்த பதிவே நீங்கள் பார்த்து நம்ம இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கடன் நம்முடைய அடைக்கிறதுக்காக இயற்கையே கொடுத்து மிகப்பெரிய இந்த ஒரு வழின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாங்க. இந்த பதிவை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த பரிகாரங்களை மட்டும் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுக்கு 200% உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையும். ஏன்னா அதற்கான மிக அற்புதமான ஒரு நாள், அந்த வழி தான் இது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களுக்கும் கண்டிப்பாக கடன்கிறது இல்லாத ஒரு ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் தான் எல்லாருமே நம்ம நினச்சி ஆசைப்படுவோம். அப்படி நம்முடைய கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்குது. அந்த கடனானதை எப்படியாச்சும் நம்ம அடைக்கணும், அதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். எல்லாருக்குமே முருகனை ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வேண்டிக்குவோம். நம்முடைய கடனாக இருக்கட்டும், நம்ம கல்யாணமாக இருக்கட்டும், குழந்தை பிறப்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வேண்டிக்குவோம். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை எதற்காக நம்ம நாளைக்கு திருப்ப நாளைக்கு இந்த பரிகாரத்தை ஏன் செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மைத்திரேய முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, அதுவும் செவ்வாய் ஹோரை, இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு நேரம், அந்த ஒரு இதில் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம், எல்லாமே நேரம் காலம் எல்லாமே கூடி வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம். அதனால தான் அந்த பதிவை நாங்கள் இன்றைக்கி கொடுக்குறோம். நீங்கள் நாளைக்கு இந்த பதிவை எப்படியாச்சும் இன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு இந்த செவ்வாய் ஹோரையில் இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்கள். இதற்கு ரொம்ப நீங்கள் மெனக்கட தேவையில்லை. நம்முடைய முருகனுடைய வழிபாடு தான். எல்லாருக்குமே தெரியும் முருகனுடைய வழிபாடுங்கிறது செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். இதற்கு நாளை நம்ம எப்பயும் போல் குளிச்சுட்டு முருகனுடைய படத்துக்கு நம்ம உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ, என்ன இது இருக்கோ அதை வச்சு நம்ம சுவாமிக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி, உங்ககிட்ட என்ன பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சிகப்பு கலர் பூக்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம். செம்பருத்தியாக இருக்கலாம், செவ்வரளியாக இருக்கலாம், இல்லாட்டி சிகப்பு நிற அந்த ரோஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். எங்கள் கிட்டே அப்படி எதுவுமே கிடைக்கலாமா, எங்கள் ஏரியாவில் பூ இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட செவ்வந்தி பூ, உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு சுவாமி படத்தை நாளைக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணும். அரிசி மாவு கோலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசி மாவில் உங்களுக்கு கோலம் வரைய முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த அரிசி மாவை நம்ம மிக்சியில் லைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் நம்ம கோலப்பொடி அந்த பதத்துக்கு வந்துடும். அப்படி ஒரு மாதிரி குறகுறப்பாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி நல்லா நம்ம போடுவோம் பார்த்திங்களா, நம்ம முருகனுக்கு அது மாதிரி ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டு சரவண பவன் சொல்லிட்டு எழுதிட்டு அதற்கு நடுவில் ஒரு தட்டில் நீங்கள் 6 வெற்றிலைகளை பரப்பிட்டு அதற்கு நடுவில் ஓம் விளக்கு உங்ககிட்ட இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி வெறும் அகல் விளக்கு மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு தீபம், அது நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன சுவாமிக்கு பிரசாதம், வெத்தலை, பாக்கு, பழம், இல்லை சுவாமிக்கு பால் வைக்கலாம். ஒன்றுமே இல்லைம்மா எங்கள் கிட்ட அப்படின்னு சொன்னால் கூட உலர் திராட்சைகள், அது மாதிரி இந்த நம்மக்கிட்ட
டேட்ஸ் இருக்கும், உங்கள்கிட்ட பழங்கள் என்ன இருக்கோ அந்த பழங்கள் வச்சு, ஆனால் கண்டிப்பாக சுவாமிக்கு நிவேதனம் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு நெய் தீபம் ஏற்றுகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு நெய் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த 6 சரவண பவன் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒவ்வொரு வெத்தலைகளை வச்சுட்டு கூட 6 வெத்தலைக்கும் 6 நெய் தீபங்கள் கூட ஏற்றலாம். அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள், வேல்மாறல் படிக்கலாம், கந்தசஷ்டி படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு சிகப்பு நிற புது கலர் நம்ம புதுசாக உள்ள துணி, ஏற்கனவே பரிகாரத்துக்கு எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் அந்த துணி எடுக்காமல் புதியதாக உள்ள ஒரு சிகப்பு கலரில் ஒரு துணி எடுத்துட்டு இந்த செவ்வாய் ஹோரையில் மதியானம் 1 to 2. எதற்காக இந்த 1 to 2 இந்த டைமுக்கு பர்டிகுலராக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா செவ்வாய் ஹோரங்கிறது காலையில் 6 to 7 வரும், மதியானம் 1 to 2 வரும், ராத்திரி 8 to 9 வரும். ஆனால் நாளைக்கு வரக்கூடிய அந்த மைத்ரேயி முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். அது நமக்கு வரக்கூடிய அந்த நேரமானது இந்த 1 to 2 செவ்வாய் ஹோரையில் வந்திருக்கு. அதனால் நமக்கு இந்த நேரமும் இந்த மைத்ரேயி முகூர்த்தமும் ஹோரையும் எல்லாம் சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய இந்த 2 பரிகாரங்களானது கண்டிப்பாக கடன் அடைக்கும். இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் 1 to 2 அந்த மணிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட 11 ரூபாய் நாணயங்கள், 1 ரூபாய் நாணயமாக வச்சுக்கலாம், இல்லை 10 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் காயின், அப்படி எப்படி வேணாலும் சில்லறை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். 11 ரூபாயை எடுத்து இந்த சிகப்பு கலர் துணியில் போட்டு நல்லா ஒரு முடிச்ச மாதிரி போட்டு கட்டிட்டு நீங்கள் முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. அவ்வளோதான். இது தொடர்ந்து நம்ம 6 வாரங்கள் இந்த பரிகாரங்கள் பண்ணணும். அதற்காக 6 வாரத்துக்கு முடிச்சு வைக்கணுமான்னு தேவையில்லை. ஒரே ஒரு வாரம் மட்டும் முடித்து பாக்கி உள்ள 6 வாரங்களும் செவ்வாய் ஹோரையில் 6 தீபங்கள் வைக்கலாம். இல்லாட்டி 6 வெத்தலையை வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கலாம். எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனால் முருகனுக்கு செவ்வாய் ஹோரையில் நெய் விளக்கு ஏற்றிட்டு சுவாமிக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நிவேதனம் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன்கள் தீரணும் அப்படின்ட்டு முதல் வாரம் மட்டும் இந்த ஒரு முடிச்சு மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். செஞ்சு முடித்ததுக்கப்புறமேட்டு அன்று நீங்கள் சாயங்காலத்துக்கு மேலே கோவிலுக்கு போயிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தொடர்ந்து 6 வாரம் நீங்கள் மதியானம் இது மாதிரி செவ்வாய் ஹோரையில் நம்ம தீபம் ஏற்றுறோம். ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி சாயங்காலம் போல் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு கடன்கள் தீரணும், உங்கள் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த 6 வாரம் முடியறதுக்குள்ளேயே எப்படிப்பட்ட நீங்கள் என்ன மனசுக்குள்ளே எவ்வளோ கடன் தொகை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த கடன் தொகையானது அடையிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இல்லை வருமானங்கள் கடவுள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுத்துருவார். ஏன்னா இந்த ஹோரை, இந்த ஒரு நேரம், இந்த முருகனுடைய வழிபாடு, இந்த முடிச்சு, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கடன் எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் அடையும். இந்த 6 வாரத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் 7வது வாரம் இந்த முடிச்சில் இருக்க அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் நம்ம டெய்லி போயிட்டு வருவோம் பார்த்திங்களா முருகன் கோவிலுக்கு, அந்த முருகன் கோவிலில் போயிட்டு நீங்கள் அந்த 11 ரூபாய் நாணயத்தை உண்டியில் போட்டுருங்க. உங்களுடைய கடனானது சீக்கிரமாக அடையும். இதோடு கூட நாளை வந்திருக்கக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம், இந்த மைத்ரேயி முகூர்த்தம் நாளைக்கு நமக்கு எந்த நேரத்தில் வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாளை ஆகஸ்ட் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் மதியானம் 12:26 மணிலேருந்து மதியானம் 2:37 மணி வரைக்கும் வந்திருக்கு. இதில் அந்த முக்கியமான நேரங்கிறது மதியானம் 1:09 1:52 மணி வரைக்கும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மைத்ரேயி முகூர்த்தம் செவ்வாய் ஹோரையில் வந்திருக்கக்கூடிய அந்த நடு நேரம். தயவு செய்து இந்த செவ்வாய் ஹோரையை நீங்கள் வேணால் ரிமைண்டர் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி முக்கியமாக அந்த கேலண்டரில் நம்ம எழுதி வச்சுக்கோம் பார்த்திங்களா, முக்கியமான அந்த டைமிங்ஸ் அலாரம் கூட வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த நேரத்தை தயவு செஞ்சு நீங்கள் தவற விடாதீங்க. முருகனுடைய வழிபாடாக இருக்கட்டும், நமக்கு மைத்ரேயி முகூர்த்தமாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மைத்ரேயி முகூர்த்தத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு கவர் எடுத்து வச்சுருப்போம். அந்த கவரில் இந்த இடைப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கடன் தொகை ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ எவ்வளவாக இருந்தாலும் இந்த முக்கியமான நேரத்தில் நீங்கள் அந்த பணத்தை மட்டும் அந்த கவருக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க அந்த நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ கவர்கள் மட்டும் நீங்கள் போட்டுட்டு அவங்க பேர் மட்டும் எழுதிட்டு ஒரு 10 ரூபாயாச்சும் நாளைய தினம் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லா கடன்களுமே அடையும். அப்படிப்பட்ட நேரம் ஹோரை நாள். அதனால் இந்த முக்கியமான ஒரு நாளை நாளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த ஒரு சான்ஸ் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய எப்பேற்பட்ட கடன்களும் அடையும். இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.